ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸுங்க லாஸ்ட் வீடியோவோட, அதாவது லாஸ்ட்டு கிளாஸோட கண்டினியூ கிளாஸ் தான் வந்து பார்க்க போகிறேங்க. லாஸ்ட் கிளாஸ் வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சில் எப்படி லோட் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி கட் பீட்ஸை வந்து ஸ்டெம் ஸ்டிச்சில் எப்படி லோட் பண்ணி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி மெஷின் த்ரெட்டை வந்துட்டு நாட் போட்டு எடுத்துகிட்டு பேக் ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்டு நம்ம வந்து லோட் கொடுக்க ஆரம்பிக்கலாம். சுகர் பீடில் 6 கொடுத்தோம், கட் பீட்லேயும் 6 பீடாக தான் கொடுக்க போகிறோம். ஸோ 6 பீடாக வந்து கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு 6 பீடை கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச், எப்போவுமே ஒரு லாங் ஸ்டிச் போட்டால் ஒரு லாக் ஸ்டிச் போடணும், அதே தான். தென் பேக்கில் போயிட்டு அந்த 3வது பீடு, அதாவது பேக்கில் போய் ஹாஃபில் போய் அதே லைனில் ஒரு ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம மறுபடியும் ஒரு 6 பீடை லோட் பண்ணி வந்து மறுபடியும் ஒரு ஸ்டிச் பண்ணுறோம், அது லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். தென் பேக்கில் போகிறோம், நம்ம ஹாஃபில் போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணுறோம். தென் அகெயின் நம்ம பீடை லோட் பண்ணுறோம், 6 பீடாக லோட் பண்ணிவிட்டு கொடுக்குறோம், நம்ம அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். தென் அகெயின் பேக்கில் போய் ஒரு லாங் ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச், அதுக்கப்புறம் அங்கேருந்து லோட் பண்ணுறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு இது டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் ப்ரீவியஸ் கிளாஸை வந்துட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், சுகர் பீட் எப்படி நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சில் போடுறோன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் கட் பீடுக்கு வாங்க. கட் பீடில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம மெஷின் த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால டக்குன்னு அருந்துடும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக போடணும். மற்றபடி ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். நம்ம அந்த லைன்லேயே ட்ரா பண்ணின லைன்லேயே போட்டு வரணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து கடைசியில் வந்துட்டு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு எப்பவும் போல் நம்ம எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க் பண்ணி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.